ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி தோசை மாவு பிஸ்னஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் சொல்கிற இந்த பிஸ்னஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மெயினாக வந்து 10க்கு 10 அளவுக்கு இடம் தேவைப்படுங்க. இதோட உங்களால் முடிஞ்சால் இதோட பெரிய இடத்த கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு கண்டிப்பாக 10க்கு 10 அளவுக்கு ஒரு இடம் தேவைப்படுங்க. நீங்கள் கிராமத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வீட்டில் இருக்க கிரைண்டரே போதுமானதாக இருக்கும். அதுவே நீங்கள் சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கமர்ஷியல் கிரைண்டர் தேவைப்படுங்க. அதாவது 10 லிட்டர் கிரைண்டர் அது தேவைப்படும். அதே மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜு தேவைப்படும். ஃப்ரிட்ஜ் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டுற மாவு வந்து கரெக்டாக டெய்லியுமே சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சப்போஸ் கொஞ்சம் மிச்சப்பட்டுச்சு அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அடுத்த நாள் மாவோட நீங்கள் கலந்து சேல்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் முக்கியமானது வந்து அரிசி, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஹோல்சேல் கடையில் வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரேட் கம்மியாக கிடைக்கும். நீங்கள் நார்மல் கடைகளில் போய் அப்பப்போ கொஞ்சமாக வாங்கக்கூடாது. மொத்தமாக ஒவ்வொரு மூட்டை கணக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் போய் ஹோல்சேல் கடைகளில் வாங்கிக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வேலை ரொம்ப கம்மியாகவே கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு வெயிட் மிஷின் வேணும். அதே மாதிரி ஒரு ஹீட் சேலிங் மிஷின் வேணும். அதே மாதிரி வந்து 1 kg அப்படி இல்லைன்னா 1/2 kg மாவு போடுற மாதிரி பேக்கெட்ஸ் வேணும். இது தாங்க உங்களுக்கு மெயினாக தேவை. அதுக்கப்புறம் நீங்கள் கிராமத்தில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மிஷின்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா வந்து கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெட்ஸ் கணக்கில் தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. இத்தனை கிலோ இவ்வளோ அந்த மாதிரி சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. சிட்டியில் மட்டும்தான் கிலோ கணக்கில் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனால் பேக்கெட்டில் சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மிஷின்ஸ் தேவைப்படாது. அதே மாதிரி அங்கே வந்து ஒரு பாக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 கிலோ அந்தளவுக்கு தான் பாக்கெட் கொடுக்குறாங்க. இந்த பாக்கெட் வந்து 20 ரூபாய் வரைக்கும் விற்கிது. ஆனால் இதே பாக்கெட்டை வந்து நீங்கள் சிட்டியில் விற்கும்போது 30 ரூபா 35 அந்த மாதிரி ரேட்டுக்கு விற்பாங்கங்க. அதே மாதிரி சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா மிஷினுமே கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா சிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே சேல்ஸ் ஆகும். ஏன்னா சிட்டியில் இருக்கவங்க வந்து அதிகமாக ஒர்க்குக்கு போகிறவங்களா இருப்பாங்க. இப்போ வில்லேஜஸில் போகிறவங்களா இருக்கவங்க வந்து மேக்ஸிமம் காலையில் போவாங்க, 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஃப்ரீயான டைம் அவங்களுக்கு நிறையவே இருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்க வீட்லேயே ஆட்டிக்குவாங்க. ஆனால் சிட்டி சைடில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ டைம் அப்படிங்கிறதே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து மேக்ஸிமமான பீப்புள்ஸ் வந்து ஒர்க்குக்கு போயிட்டுருப்பாங்க. லேடிஸ் எல்லாமே ஒர்க் போகிறவங்களா இருப்பாங்க. அதனால் மாவட்டங்களுக்கு டைம் கிடைக்காது. அப்படிங்கிறப்ப சிட்டியில் அதிக அளவில் சேல்ஸ் ஆகும். அந்த மாதிரி மிஷின்ஸ் வச்சு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. அதேமாதிரி கடையை பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு மார்னிங் வந்து நேரத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. அதே மாதிரி நைட்டு ஒரு நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மணி வரைக்குமே வந்து ரன் பண்ணலாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் ஆஃபீஸ் போயிட்டு வர டைமே பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் வந்து 9 மணி 9:30 இந்த மாதிரி டைமில் தான் வருவாங்க. அப்போ அந்த டைமில் வந்து உங்கள்கிட்ட வாங்குவாங்க. நீங்கள் அந்த டைமில் கடை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே சேல்ஸ் ஆகுங்க. அதேமாதிரி சிட்டியில் வந்து ஒரு பாக்கெட் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 40 ரூபா 50 ரூபா அது வரைக்கும் சேல்ஸ் ஆகுதுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து மாவாட்டுறீங்க அப்படின்னா 1 கிலோ இட்லி அரிசிக்கு வந்து உங்களுக்கு 200 கிராம் உளுந்து தேவைப்படுங்க. அதே மாதிரி 1 கிலோ அரிசிக்கு வந்து 3 கிலோ மாவு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாவை மிச்சப்படாமல் பார்த்து ஓரளவு கரெக்டாக அரைங்க. ஏன்னா வந்து நீங்கள் மாவு மிச்சப்பட்டுச்சு அப்படிங்கிறப்ப அடுத்த நாள் அதிக அளவு மாவு மிச்சப்பட்ட மாவை வந்து நீங்கள் போய் கலந்தீங்க அந்த மாவு வந்து புளிச்சு போயிடும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து புளிச்ச மாவு கொடுக்காதீங்க. முதல் நாள் மாவு இருந்தது அப்படின்னா நீங்கள் கம்மியான அளவில் புளிக்கிறதுக்காக அந்த மாவு யூஸ் பண்ணிடுது. அதே மாதிரி நீங்கள் கரெக்டான அளவில், அதாவது இவ்வளோ அரிசிக்கு இவ்வளோ உளுந்து அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இட்லி தோசை எல்லாமே கரெக்டாக வரும், டேஸ்ட்டாகவும் வரும். உங்கள்கிட்ட தொடர்ந்து வாங்குவாங்க. நீங்கள் வந்து உளுந்து ஊற வைக்கும் போது ரொம்ப கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிறப்ப தோசை கலராகவும் இருக்கும், அதேமாதிரி டேஸ்ட்டாகவும் வரும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர்லேயே வந்து 2 பேர் வந்து மாவாட்டி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேர் ஆட்டி விற்றாலுமே 2 பேர்கிட்டையுமே நல்லா சேல்ஸ் ஆகுதுங்க. ஏன்னா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு மாவரைக்கிற அந்த மிஷினை யூஸ் பண்ணி தான் மாவாட்டி விற்கிறாங்க. அதே மாதிரி வந்து அதிக அளவில் சேல்ஸும் பண்ணுறாங்க. நல்ல லாபமும் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பிஸ்னஸில். அதே மாதிரி நீங்கள் வந்து கூடவே வந்து இட்லி பொடி அரைச்சி சேல்ஸ் பண்ணலாங்க. மாவு தான் நீங்கள் வந்து டெய்லியும் ஆட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இட்லி பொடிங்கிறப்ப நீங்கள் 2 நாளைக்கு ஒரு டைம் ஆட்டலாம். இல்லை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு டைம் வந்து அரைச்சி வச்சு கூட இது பண்ணாங்க. இட்லி பொடி வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. அதுவும் உங்களுக்கு கூடவே ஒரு இன்கம் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் இட்லி பொடியும் சேர்த்து விற்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் மற்ற மாவு ஆட்டி விற்கிற இடத்துக்கு போகிறத விட நீங்கள் விற்கிற இடத்துக்கு வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா இங்கே போனால் இட்லி பொடியும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறனால வருவாங்க.
அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற மாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி தோசை எது செஞ்சாலுமே டேஸ்ட்டாகவும் இருக்கணும், கரெக்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் காட்டி சேல்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து அதிகமாகிட்டே இருப்பாங்க. உங்களாலையும் இந்த பிஸ்னஸில் தொடர்ந்து சக்ஸஸ் பண்ண முடியும். தோராயமான கணக்கு ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் மொத்தமாக அரிசி வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப இட்லி அரிசி வந்து ஒரு கிலோ உங்களுக்கு 30 ரூபாய்க்கு கிடைக்கும். உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபா. அதாவது இந்த 1 கிலோ அரிசிக்கு 15 ரூபா உளுந்து போடுற மாதிரி இருக்கும். அதாவது 200 கிராம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கவர் தேவைப்படும். கவருங்கிறது வந்து ஒரு பேக்கெட் வந்து ₹1 கிடைக்கும். சில இடத்துல ₹1 ₹2 அந்த ரேஞ்சுக்கு விற்பாங்க. இப்போ கவருக்கு வந்து ஒரு ₹5 அப்படின்னு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் ₹30 அரிசி, ₹15 உளுந்து, ரொம்ப கம்மியான அளவில் வெந்தயம் இதை போட்டு ஆட்டும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கிலோ மாவு கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கான செலவு அப்படிங்கிறப்ப ₹50. இப்போ நீங்கள் ₹50 செலவு பண்ணி அரைக்கும் போது 3 கிலோ மாவு கிடைக்கிது. இந்த 3 கிலோ மாவை வந்து நீங்கள் ஒவ்வொரு கிலோ பேக்கெட்டாக போட்டிங்க அப்படின்னா 3 பாக்கெட் மாவு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பாக்கெட் மாவு வந்து ₹50 நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு 3 பாக்கெட் மாவு விற்றுது அப்படின்னா ₹150 கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ கிலோ கணக்கு 1 கிலோ போடாமல் அரை கிலோ போட்டிங்க அப்படின்னா ஒரு பாக்கெட் வந்து உங்களுக்கு ₹25 சேல்ஸ் ஆகும். அப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா இதே ₹150 விற்கலாம் நீங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ₹50 செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கு லாபம் ₹100 கிடைக்கிது. இது வந்து 1 கிலோ அரிசிக்கு. அதுவே நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 10 கிலோ அரிசி போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா மொத்தம் ₹500 செலவு. உளுந்து மற்ற அந்த பேக்கெட் கவர்ஸ் எல்லாமே சேர்த்து மொத்தமாக 500 செலவு. லாபங்கிறது வந்து 1 கிலோவுக்கு 100ன்னு முன்னாடியே பார்த்தோம். அப்போ 10 கிலோவுக்கு பார்க்கும்போது ₹1000 கிடைக்கும். இப்போ மாதத்துக்குன்னு பார்க்கும்போது ₹30,000 கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு கரண்ட் பில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6000 பக்கம் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தோராயமான கணக்கில் தான் சொல்கிறேன். 6000 வரும். அப்போ அந்த 6000 போக உங்களுக்கு லாபம் மட்டும் 24,000 கிடைக்கும். இதில் நீங்கள் ஆள் வச்சு கூட ஹெல்ப்புக்கு யாராவது ஆள் வச்சு வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் ஒரு 4000 போயிட்டால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ₹20,000 லாபம் கிடைக்குங்க. இது வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் தான் இது. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் மற்ற ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இந்த பிஸ்னஸை நல்லாவே ரன் பண்ண முடியுங்க. கண்டிப்பாக லேடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.